ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் ரூல், அதாவது பேசிக்காக ப்ளஸ்ஸும் மைனஸும் எந்த இடத்துல யூஸ் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சின்ன கிளாஸ்லேருந்து கொஞ்சம் லோயர் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம அதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி விரிவாக கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ அதோட ரூல் என்னென்னா, இது வந்து ப்ளஸ் சிம்பிள். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கோ அதை கூட்டுறதுக்காக யூஸ் பண்ணணும். இது வந்து மைனஸ், அதாவது கழித்தல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பரை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மைனஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் ஆகும். இதோட ரூல் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ. ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ப்ளஸ் தான் கிடைக்கும். அதே இது மைனஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ மைனஸ் கிடைக்கும். அதாவது சேம் சிக்னேச்சர், ஒரே மாதிரி அடையாளம் இருந்ததுன்னா அந்த அடையாளத்தை வந்துட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு சேம் சிக்னேச்சர் போடணும். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சேம் சிக்னேச்சர். இப்போ வந்துட்டு வேறு சிக்னேச்சர் இருக்குது, வேறு அடையாளம். அதாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ வேல்யூ இருந்ததுன்னா அதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, எடுத்தோடனே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அந்த வேல்யூவை வந்துட்டு கழிக்கணும். அதாவது பெரிய நம்பர் எதுவோ அதில் அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வந்துட்டு கழிக்கணும். அதாவது சப்ராக்ட் பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர், புட் ஆன்சர் பிக் நம்பர் சைன். அதாவது பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அந்த சிக்னேச்சர், அந்த அடையாளத்தை வந்து போடணும். இதுதான் வந்துட்டு வேறு சைன் இருந்ததுன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். அதே இது ஃபஸ்ட்டு மைனஸ் இருந்தாலும் அடுத்து ப்ளஸ் இருந்தாலும் இப்போ ஃபாலோ பண்ண அதே ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். அது குட்டியாக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரிகிறது மாதிரி எளிய முறையில் சொல்லலாம். இப்போ சேம் சிக்னேச்சர், அதாவது ப்ளஸ்ஸும் இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ மைனஸும் இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும். அதாவது சேம் சிக்னேச்சர் எதுவாக இருந்தாலும், ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, அது ரெண்டும் இருந்ததுன்னா அதை ஆட், அதாவது கூட்டணும். 2 நம்பரையுமே கூட்டி எந்த அடையாளம் இருக்கோ, இப்போ ப்ளஸ்ஸும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டில் ப்ளஸ்ஸுங்கிற அடையாளம் வரும். இதே இது மைனஸும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து மைனஸுங்கிற அடையாளம் வரும். அதே இது இப்போ டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர், அதாவது டிஃப்ரெண்ட் சைன், ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், சப்ராக்ட், கழிக்க தான் செய்யணும். அதாவது கழிக்கணும். எப்படி கழிக்கணும்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு நமக்கு வந்துட்டு வர்ற ரிசல்ட் வந்துட்டு பெரிய நம்பருக்குள்ளே அந்த சைனை வந்துட்டு போடணும். ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் சேம் ரூல் தான். இதை பற்றின சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேம் சிக்னேச்சர் உள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், கண்டிப்பாக அதை கூட்டணும். இப்போ மைனஸ் வந்தால் கண்டிப்பாக அதை கூட்ட தான் செய்யணும். இப்போ 2 ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 2 + 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ரூலு, எப்போதுமே எந்த ஒரு சிக்னேச்சர் கொடுக்கலைனாலும் அது கண்டிப்பாக நம்ம ப்ளஸ்ன்னு தான் எடுத்துக்கிறணும். சரியா? இதோட வேல்யூ என்னென்னு பார்ப்போம். 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 7 நமக்கு தெரியும். இப்போ என்ன நடந்துச்சு, இது ஒரு ப்ளஸ் வேல்யூ, அதாவது 2 ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ப்ளஸ் வேல்யூ, இது ஒரு ப்ளஸ் வேல்யூ. இப்போ 2ஐயும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஆட் பண்ணணும். கூட்டல் தான் சொல்லியிருந்தோம். அப்போ 2ஐயும் ஆட் பண்ணி அது கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு 7. இது ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். அப்போது 2 வேல்யூ வந்துட்டு மைனஸில் இருக்குது. -7 -2 இந்த மாதிரி இருக்குது. இப்போ -7 -2 இது ரெண்டுக்குமே என்ன சைன் இருக்குன்னா, இதுக்கும் மைனஸ் இருக்குது, இதுக்கும் மைனஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், மைனஸ் ரெண்டுமே சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைன் இருந்தால் அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணி என்ன பண்ணணும், அந்த எந்த சைன் இருக்கோ அதே சைன் தான் நம்ம போடணும். அப்போது இங்கே மைனஸ் அப்படின்னா சேம் சைன் என்ன, மைனஸ் போடணும். இப்போ ப்ளஸ் வந்துட்டு போடுறதுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம ப்ளஸ் போடாமையும் இருக்கலாம். மைனஸ் கண்டிப்பாக போட வேணும்.
அப்போது மைனஸை ஆட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு சிம்பிள் மைனஸ் வரும். ஃபஸ்ட்டு எப்போதுமே சைன் போட்டுருங்க. எதனாலன்னா சைன் தப்பானாலும் அந்த சம்மே தப்பு. அதனால் வந்துட்டு எடுத்தோடனே சைன் போட்டு பழகுங்க. அப்போது 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 9. -8 -6, அதாவது ரெண்டுமே சேம் நம்பர், அதாவது சேம் சிக்னேச்சர், மைனஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், அதாவது கூட்டணும். ரெண்டையுமே கூட்டி சேம் சைனை வந்துட்டு நம்ம போடணும். இதில் வந்துட்டு மைனஸ் இருக்குது, அப்போ சிக்னேச்சர் வந்துட்டு மைனஸ் போடணும். ஆனால் என்ன பண்ணணும்? இது ரெண்டையுமே கூட்டணும். 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. அதே அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்துட்டு சேம் சைன் இருந்துச்சுன்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். +6 -3, +6 -3 இதை மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன ரூல் பார்க்கணுன்னா, இங்கே இருக்குது, நமக்கு ஆல்ரெடி உள்ளதில் ரூல் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர் இருக்குது, ஒரு இது ப்ளஸ்ஸும் ஒரு இது மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சப்ராக்ட், அதாவது கழிக்கணும். அப்போ கழித்து இதில் பெரிய நம்பரோட சிக்னேச்சர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம போடணும். இதில் 6 3 இருக்குது, 3ஓட சிக்னேச்சர் மைனஸ், 6ஓடது வந்துட்டு நமக்கு சிக்னேச்சர் கொடுக்கலைனாலும் அது வந்துட்டு ப்ளஸ் தான். அப்போது ப்ளஸ் 6லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம்னா 3. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய வேல்யூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு -7 + 4 இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் சைன் தான் இருக்குது. இது ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ நமக்கு ஆல்ரெடியே தெரியும், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்குள்ள சிக்னேச்சர், அதாவது பெரிய நம்பருக்குள்ள அடையாளத்தை போடணும். பிக் நம்பரோட சைன் போடணும். அப்போ வந்துட்டு -7 + 4 இருக்குது. அப்போ எது பெரிய நம்பர்னால் -7 தான் பெரிய நம்பர். அப்போது ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு சைன் போட்டுடணும். எதனால் ஃபஸ்ட்டே போட சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஃபார்முலாவை அந்த சம்மை வந்துட்டு நீங்கள் பண்ணி முடித்த பின்னாடி சைன் போடலான்னு பார்த்தீங்கன்னா மறந்துடும். சம்டைம்ஸ் அதை வந்துட்டு அவசரத்தில் விட்டுருவீங்க. அதனால் எப்போதுமே எடுத்தோன்னா சைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடுங்க. அப்போது 7லேருந்து 4 வந்துட்டு என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ 7லேருந்து 4 போச்சுன்னா 3. இது டிஃப்ரெண்ட் சிக்னேச்சரோட சம்ஸ். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8 -9 இதுவுமே எப்படி இருக்குன்னா 8 வந்து ப்ளஸ்ஸு, 9 வந்து மைனஸ். இது ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர் தான், டிஃப்ரெண்ட் சைன் தான் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு கழிக்கணும். அப்போது இதில் எது பெரிய நம்பர்னால் 9 தான் பெரிய நம்பர், அதோட சைன் வந்துட்டு மைனஸ். அப்போது 9லேருந்து 8 கழிச்சோம்னா 1.